அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நம்ம யாராவது காளியம்மாவை பத்தி பேசினாவே டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா, அந்த அம்மாவுக்கு இந்த ஆள பத்தி எல்லா உண்மையும் தெரியும். என்னத்தையாவது என்னாவது ஒரு ஆடியோ வெளியிடுவாங்களா? இல்ல என்னத்தையாவது பண்ணி மாட்ட விட்டுருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு நெனச்சிட்டு இருக்காரு. ஆனா, இந்த அம்மா என்ன பண்ணுது, சைலன்ட்டா இருக்கு. எந்த கட்சியிலயும் மறுபடியும் ஜாயின் பண்ணல. என் பொண்ணு வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா, இவர் பண்ற அட்டகாசம் பூரா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா, ஒரு தொகுதியில இந்த வருஷத்துக்கு ஒருத்தர் நிக்க வச்சா, அடுத்த 5வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் இருக்க மாட்டாரு. வேற யாராவது வந்துருவாங்க. இந்த அம்மாவாவது கொஞ்ச நாள் கூட இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அவர பத்தி தெரிஞ்சு நீட்டா வந்து கட்சியிலேருந்து விலகிடுச்சு. இவர பத்தி எங்கேயாவது சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, மயிலாடுதுறையில அந்த அம்மா நிக்கும்போது ஜெயிச்சு ஏன்னா உங்க கட்சி சார்பா நிக்கும்போது யார் வேலை செஞ்சு எப்படி ஜெயிக்க வைக்குவாங்க? இதுவே வேற கட்சியில போட்ரும். அந்த அம்மா பேசுறதுக்கு, இது பண்றதுக்கு அந்த அம்மா அசால்ட்டா வந்து ஒரு எம்எல்ஏவாவது வரும். உங்க கட்சியிலேருந்து என்னத்த வந்தாங்க? ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. சும்மா நீங்க வந்து கூப்பிடும்போதெல்லாம் வந்து பேசிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்க என்னத்த பண்ணீங்க? இதுதான் பண்ணீங்க. ஆனா, அந்த அம்மாவ பத்தி பேசினா, நம்ம அண்ணன் வந்து கொந்தளிக்கிறார். நம்ம தம்பிகளும் சேர்ந்து கொந்தளிப்பார்கள். எதுக்கு சும்மா நம்ம வாய வச்சுட்டு சும்மா இருப்போமே!